السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الروح قل الروح من أمر ربي وما أوتيتم من العلم إلا قليلا. صدق الله العلي العظيم. புகழ் அனைத்தும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் எல்லா முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்கள் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் இன்றைய தராவியில் குர்ஆனினுடைய சரிபாதி 15 ஜுஸுகள் ஓதப்பட்டிருக்கிறது. இன்று ஓதப்பட்ட 2 சூறாக்கள், ஒன்று பனு இஸ்ராயில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா, இரண்டாவது கஹஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சூறா. கணியத்திற்குரியவர்களே, இந்த பனு இஸ்ராயிலுடைய சூறாவில்தான் அதனுடைய முதல் வசனத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த, உலகத்தில் வேறு யாருக்கும் விண்ணிலும் மண்ணிலும் யாருக்குமே அல்லாஹ் தராத ஒரு பெரிய சிறப்பான அந்த இஸ்ராவினுடைய நிகழ்வை மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸிற்கு ஒரு இரவில் சிறிது நேரத்தில் சென்ற நிகழ்வை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அத்தோடு சூரா பனு இஸ்ராயிலிலே ஏராளமான விஷயங்களை, அதிலேயும் குறிப்பாக பெற்றோர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒழுங்குமுறைகளிலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான துவா ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா என்கின்ற துவாவையும் இந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லித்தருகிறான். அப்படி இந்த சூறாவிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், அல்லாஹு தஆலா ஒரு வசனத்திலே சொல்கின்றான், யஸ்அலூனக அனிர் ரூஹ், நபியே உம்மிடத்திலே ரூஹை பற்றி, ஆன்மாவை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், குல் அர் ரூஹ் மின் அம்ரி ரப்பி, ரூஹ் என்பது என இறைவனுடைய கட்டளையில் கட்டுப்பட்டது. வமா ஊதித்தும் மினல் இல்மி இல்லா கலீலா, உங்களுக்கு குறைவான ஞானமே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ரூஹ் என்றால் என்ன என்பதை குர்ஆன் ஹதீஸினுடைய ஒளியிலே நாம் பார்க்கின்ற பொழுது, இந்த ரூஹ் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு வல்லமையிலே, அல்லாஹ்வினுடைய ஒரு கட்டளையிலே கட்டுப்பட்டது. இன்று முழு உலக விஞ்ஞானமும் ரூஹுடைய விஷயத்திலே தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலில் எங்கே ரூஹ் இருக்குது அப்படின்னு இன்றைக்கி யாராலும் கண்டுபிடிக்க முடியலை. இதயத்தில் இருக்குதா? இல்லை. ஏன்னா இன்றைக்கி இதய மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யப்படுது, ஹார்ட் ஆப்ரேஷன்லாம் செய்யப்படுது. அப்போது உடலில் எந்த இடத்திலே ரூஹ் இருக்கிறது என்று விஞ்ஞானம் வளர்ந்த இந்த காலத்திலேயும் விஞ்ஞானிகளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இன்றைக்கி உடலில் ஸ்கேனு செய்யும் பொழுது எல்லாமே கண்டுபிடிச்சிடறாங்க. ஒரு மைன்யூட்டாக இருக்கக்கூடிய ஒரு அணு அளவுக்கு இருக்கக்கூடியதையும் இன்றைக்கு விஞ்ஞானம் அதை தெளிவாக படம் எடுத்து காட்டுகிறது. ஆனால் ரூஹை பற்றி இன்றும் விஞ்ஞானம் தோல்வியில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கின்றான், அது அல்லாஹ்வுடைய கட்டளை. சரி, இந்த ரூஹை பற்றி நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன, ஏன் இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு ரூஹ் என்பது தான் மிகவும் முக்கியமானது. பொதுவாக இந்த ரூஹினுடைய பரிமாணங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா, பொதுவாக முதல்ல அல்லாஹு தஆலா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹை தான் முதலில் படைத்தான். இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். உலகத்தில் முதலிலே உடல் படைக்கப்பட்டு அடுத்து ரூஹ் கொடுக்கப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும்தான். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்க நாடிய பொழுது அவர்களை அந்த மண்ணிலையும் தண்ணீரிலையும் குழப்பி அவர்களை ஒரு களிமண்ணாக ஆக்கி, குர்ஆன் சொல்கின்ற அந்த வரலாறுகள், அவர்களுடைய உடல் படைக்கப்பட்டதற்கு பின்னால் தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்வதைப் போல வனஃபக்து ஃபீஹி மிர் ரூஹி, என்னுடைய ரூஹை நான் அதில் ஊதினேன். அப்போது உடல் படைக்கப்பட்டதற்கு பின்னால்
ஊதப்பட்டது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். இப்போ ஊதப்பட்டவொடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன அல்லாஹ் என்ன செஞ்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டை அல்லாஹு தாலா தடவுகின்ற பொழுது, அல்லாஹு தாலா தடவன பொழுது அந்த முதுகந்தண்டிலிருந்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹும் அங்கே வெளிப்பட்டது. ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது ஒரு ஆள் நம்முடைய தந்தை, ஒரு ஆள் நம்முடைய மகன் என்று நாம் இந்த சொல்கிறோமா என்ன, தந்தை மகனுங்கிற உறவு இந்த உடலுக்கு தான், ரூஹுக்கு இல்லை. ஏன்னா தந்தை என்பவர் மகனை விட முந்தி இருக்க வேண்டும், மகன் என்பவர் தந்தையை விட பிந்தி இருக்க வேண்டும். இப்போ இந்த முந்துதல் பிந்துதல் என்பது இந்த உடலோடு சேர்ந்த ரூஹுக்கு தானே தவிர ஆலமே அருவாகிலே அல்லாஹ் படைத்தானே, அங்கே யாருமே முந்தலை பிந்தலை, எல்லா ரூஹுகளும் ஒரே நேரத்தில் படைக்கப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகந்தண்டை அல்லாஹ் தடவினான். அந்த முதுகந்தண்டிலிருந்து கியாமத்து நாள் வரை வரக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ரூஹு அங்கே படைக்கப்பட்டது, வெளிப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ரூஹுகளை பார்க்குறாங்க. அதில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது. அதாவது உலகத்தில் அவன் எப்படி பணக்காரனாக இருப்பாங்கிறது அந்த ரூஹில் தெரியுது. உலகத்தில் அறிவாளியாக இருப்பது ரூஹில் தெரியுது. உலகத்தில் ஏழையாக இருப்பதும், உலகத்தில் முட்டாளாக இருப்பதும், உலகத்தில் ஆரோக்கியமாக இருப்பதும், நோயாக இருப்பதும் எல்லாமே அந்த ரூஹில் தெரியுது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், இப்படி இந்த ரூஹுக்கு மத்தியில் நிறைய ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதை நீ சமமாக்கினால் என்ன, எல்லாரையும் சமமாக படைச்சா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லாஹு தாலா சொன்னான், நான் நன்றி செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி படைத்திருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் நம்மை விட கீழ் படித்தரங்களில் நம்மை விட அந்தஸ்தில் கீழே இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். நமக்கு இல்லாததை நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறது கூட மற்றவங்ககிட்ட இல்லை, அதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வை நாம் புகழ வேண்டும். அல்லாஹ் அதை தான் சொல்கிறான், நான் புகழப்பட வேண்டும் என்பதற்காக இப்படி செய்தேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ரூஹில் பார்க்குறாங்க. அதில் ஒரே ஒரு ரூஹு மட்டும் தனியாக மின்னிக் கொண்டிருக்கிறது. அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், இது யாருடைய ரூஹ் அப்படின்னோன்னு அல்லாஹ் சொன்னான், இது உங்களுடைய சந்ததிகளிலே வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற ஒரு தூதரனுடைய ரூஹு அப்படின்ன உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அவருக்கு என்ன வயசு, அவர் இந்த உலகத்தில் 60 வயசு வாழுவார் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அப்போ என்னுடைய வயசு 1000 வயசு, அப்போ என்னுடைய வயசுலேருந்து ஒரு 40 எடுத்து தாவூத் நபிக்கு நீங்கள் கொடு யா அல்லாஹ் அப்படின்னோடனே அல்லாஹ் கொடுத்துட்டான். வரலாற்றில் வருது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 960 வயசு ஆன உடனே மலக்குல் மௌத் வந்துட்டாங்க. உயிர் வாங்க வரும்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு 1000 வயசு தானே அல்லாஹ் சொன்னான் அப்படிங்கிற பொழுது, அப்போது மலக்குல் மௌத் சொன்னாங்க, நீங்கள் 40 உங்களுடைய மகன் தாவூதுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் அங்கே ஒரு தர்க்கம் ஏற்பட்டு கடைசியில் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் அந்த 1000 பரிபூர்ணப்படுத்தி விட்டான். அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்த 40 அல்லாஹ் கொடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு 100 வயது ஆக்கிட்டான். இப்போது இதற்கு பெயர் தான் ஆலமே அருவாஹ், ரூஹுகளுடைய உலகம். இப்போ இந்த ரூஹுகளுடைய உலகத்தில் தான் குர்ஆனில் வரக்கூடிய அல்லாஹ் சொல்கின்றான், அந்த ரூஹுகளிடத்தில் அல்லாஹு தஆலா ஒரு உடன்படிக்கை எடுத்தான், அலஸ்து பி ரப்பிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா அப்படின்னு அல்லாஹு தஆலா அந்த எல்லா ரூஹுக்கிட்டையும் கேட்கும் பொழுது எல்லா ரூஹுகளும் சொன்னது காலு பலா, ஏன் இல்லை, நீதான் எங்களுடைய இறைவன் என்று சொன்னது. முஸ்லிம், காஃபிர், யூதர்கள், கிறிஸ்தவர்கள், ஃபிரோன், நம்ரூத், ஹாமான், அபூஜஹல், ஏன் இன்று நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொன்னாங்க, யா அல்லாஹ் நீ தான் எங்களுடைய இறைவன்னு. அப்போது அந்த உடன்படிக்கையை அல்லாஹு தஆலா எங்கே பதிவு செஞ்சுருக்கான் தெரியுமா, கஅபத்துல்லாவினுடைய ஓரத்தில் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஹஜ்ருல் அஸ்வத் என்ற சொர்க்கத்துடைய கல்லிலே அல்லாஹு தஆலா இந்த உடன்படிக்கையை பதிவு செய்து வைத்திருக்கிறான். அதனால் யார் யாரெல்லாம் அந்த ஹஜ்ருல் அஸ்வதை இஹ்லாஸோடு முத்தமிடுகிறார்களோ அவர்கள் தங்களுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொண்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கூட சொல்லுவாங்க, உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை அவங்க தவாஃபெல்லாம் முடித்து ஹஜ்ருல் அஸ்வத்தை முத்தம் தரும்போது சொன்னாங்க, நீ ஒரு கல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை முத்தமிடுவதை நான் காணாவிட்டால் நானும் உனக்கு கொடுத்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க, நபியின் மீது இருக்கக்கூடிய காதல்ல. அப்போ அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உமர் ரலியல்லாஹு அவர்களே அப்படி சொல்லாதீங்க என்று சொல்லி அந்த அலஸ்து பிரபிக்கும் என்கின்ற அந்த உடன்படிக்கையை இந்த ஹஜ்ருல் அஸ்வதிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான் என்பதை அலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்போது இது ரூஹினுடைய முதல் படித்தரம். ஒன்றை நல்லா விளங்கிக்கணும், இந்த உடலோடு அந்த ரூஹு சேராமல் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு பேர் ரூஹு. எப்போது ஒரு மனித உடலோடு வந்து சேர்ந்துருச்சோ அதனுடைய பேர் நஃப்ஸுன்னு ஆயிடும். பொதுவாக இந்த ரூஹுங்கிற வார்த்தை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனுக்கும் ரூஹுன்னு பயன்படுத்துகிறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ரூஹுல் குதுஸ் என்று பயன்படுத்துகிறான்.
ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாத ஒரு மலக்கு, அவங்க பேரே ரூஹு தான், ரூஹுங்கிற பேரில் ஒரு மலக்கு. நாலாவதா இந்த உயிர் ஆன்மா நஃப்ஸுக்கு அல்லாஹ் தஆலா ரூஹுங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போது ஒரு பெண்ணினுடைய கருவறையில் ஒரு ஆணினுடைய விந்து துளி போய் அது அந்த பெண்ணினுடைய அந்த கருமுட்டையோடு சேரும் பொழுது 40 நாட்கள் அது விந்து துளியாக இருக்கிறது. அடுத்த 40 நாட்கள் அது இரத்த கட்டியாக இருக்கிறது. அடுத்த 40 நாட்கள் அது சதை கட்டியாகுது. மொத்தம் 120 நாள். 40 40 40 120 நாள், 4 மாதம். 4 மாதம் முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த உடலோடு கொண்டு வந்து இந்த ரூஹை இணைக்கிறான். ஒரு மலக்கு கிட்ட கொடுத்து அந்த மலக்கு என்ன செய்கிறாரு, அந்த சதக்கட்டியாக இருக்கக்கூடிய அந்த பிண்டத்தில் இந்த ரூஹை ஊதுகிறார். இந்த ரூஹை ஊதுகின்ற பொழுது 4 விஷயங்கள் முடிவு செய்யப்படுது. அவருடைய ஆயுள், அதாவது அவருக்கு எவ்வளவு ரிஸ்க் இந்த உலகத்தில் வழங்கப்படும், அவருடைய ஆயுள், அவருடைய அமல்கள், அவர் நல்லவரா கெட்டவரா, இந்த 4 விஷயங்களும் அந்த ரூஹ் ஊதப்படும் போதே முடிவு செய்யப்பட்டுரும். அப்போது இது 2வது ஸ்டேஜ். இப்போ இது 2வது ஸ்டேஜ். 3வது எப்போது ஒரு மனிதன் தூங்குறான்னு வச்சுக்கோமே, தூங்கும் பொழுது அவருடைய ரூஹு அவருடைய உடலை விட்டு வெளியே வருகிறது. அப்போது முழுசாக உடலில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது, முழுசாக வெளியில் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது. 2க்கும் மத்தியப்பட்ட ஒரு நிலை தான் தூக்கம். ஸல்லல்லாஹு சொல்லுவாங்க, அந்நௌமு அஹுல் மவுத், தூக்கம் என்பது மவுத்தினுடைய ஒரு சின்ன சகோதரன் மாதிரி, அதனுடைய ஒரு பார்ட். அதனால தான் குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்கின்றான், தூக்கத்திலே ரூஹுகள் எல்லாம் அல்லாஹ் தஆலாட்ட போகுது. அதனால தான் சொல்லுவாங்க, தூங்கும்போது நம்ம ஒது செஞ்சுட்டு தூங்கினால் அந்த ரூஹுகள் சென்று அல்லாஹ் தஆலாவிடத்தில் சுஜூது செய்யும். ஒது செய்யாத ரூஹுகளுக்கு அங்கே போனால் சுஜூது செய்ய முடியாது. அந்த ரூஹுகள் அந்த மனிதனை பத்வா கொடுக்குமா. அப்போது இந்த ரூஹுகள் அல்லாட்ட போது அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நாம் நாடியவற்றை அப்படியே பிடித்து வைத்து கொள்கின்றோம், நாடிய ரூஹை திரும்ப தந்துடுறோம். சிலர் தூக்கத்திலே மௌத்தா போகிறாங்களா, ஆனால் அது இப்படி தான். சரி, இது ரூஹுனுடைய நிலை. அடுத்து இந்த உலகத்தில் அவன் எவ்வளவு நாள் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தானோ அவ்வளவு நாள் வாழ்ந்துட்டு அவருடைய தவணை முடியும் பொழுது அந்த ரூஹை வாங்குவதற்கு மலக்கு வருவார். ஏன்னா தாயினுடைய கருவறையில் கொண்டு வந்து ஊதுனது ஒரு மலக்கு தான். அப்போ மலக்கு தான் ஊதுனால அதை எடுக்கிறதும் மலக்கு தான் எடுக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்க, ஹதீஸில் வருது, ஒரு மனிதனுடைய மரண தருவாய் வரும் பொழுது அவருக்கு சக்கராத்துல் மௌத் வந்துருச்சு, மௌத் வரப்போகுதுன்னா அந்த மனிதர் நல்ல மனிதராக இருந்தால் வானத்திலிருந்து சில மலக்குகள் வருகிறார்கள். நல்ல அழகிய ஒளிமயமான தோற்றத்தோடு சில மலக்குகள் அந்த மனிதனுடைய அந்த இருக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஒரு ஓரமாக இருக்கிறாங்க, கையிலே ஒரு கஃபன் பட்டாடை போன்ற ஒரு கஃபன் துணியை கொண்டு வருகிறார்கள், நறுமணத்தை கொண்டு வராங்க. இந்த கஃபன் துணி எதுக்கு, நாமே அந்த மையத்தை சுருட்டுறதுக்குன்னு வெள்ளை துணியில் ஒரு கஃபன் வச்சுருப்போம். இவர்கள் கொண்டு வரக்கூடிய அந்த கஃபன் என்பது அந்த ஆன்மாவினுடைய ரூஹை கஃபன் இடுவதற்காக. இப்போ அந்த மனிதனுடைய தவணை வரும்போது மலக்குல் மவுத் அவங்க வந்து அந்த மனிதனுடைய உயிரை, நல்லோர்கள், சாலிஹீன்கள், இறைய நேசர்கள், இறை அச்சமுள்ளவர்களுடைய உயிரை லேசாக பறிக்கிறாங்க. ஹதீஸில் வருது, குலைக்கப்பட்ட மாவிலே மாட்டிக்கொண்ட ரோமத்தை எடுப்பதை போல் லேசாக எடுப்பாங்க அப்படின்னு வருது. அப்போ லேசாக ஒரு உயிரை வாங்கிடுவாங்க. இப்போ மலக்குல் மௌத் வாங்கின உயிரை இந்த வந்திருந்த மலக்குமார்கள் மலக்குல் மௌத்துடைய கையிலேருந்து வாங்கி தாங்கள் கொண்டு வந்திருந்த அந்த கஃபன் துணி, அந்த பட்டு போன்ற கஃபன் துணியில் அந்த ரூஹை வைத்து அந்த ரூஹுக்கு கஃபனிட்டு அதில் நறுமணத்தை பூசி வானத்திற்கு கொண்டு போவாங்க. முதல் வானத்துக்கு போகும்பொழுது நறுமணம், வானம் முழுக்க நறுமணம் வீசும். இப்போ முதல் வானத்தில் இருக்கிறவங்க கேட்பாங்க, என்னங்க இது இவ்வளோ நறுமணம்? அப்போ இந்த மலக்குகள் சொல்வார்கள், இன்னாருடைய மகனுடைய ரூஹு, இன்னாருடைய மகனாரே இன்னாருடைய ரூஹு அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அவருக்கு வாசல் திறக்கப்படும். இப்படியே 7வது வானம் வரைக்கும் போயிடுவார். 7வது வானம் வரைக்கும் போனோடனே அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த ரூஹை நல்லோர்களுடைய பட்டியலான இல்லியூன் என்கின்ற அந்த ஏட்டில் இந்த பேரை எழுதுங்க அப்படின்னு எழுதிட்டு திரும்பவும் கொண்டு போய் அவருடைய உடலோடு இந்த ரூஹை சேர்த்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்போ என்ன செய்யும், உலகத்தில் கொண்டு வந்து அவர் மையத்து இருக்குமானா அந்த மையத்தோடு அந்த ரூஹை சேர்க்கப்பட்டுரும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய யாருக்கும் தெரியாது. பார்த்தாக்கா அவர் மௌத்தா போன மாதிரி தான் இருப்பார். அப்போ அதனால் ஒரு ஹதீஸில் வருது, ஒரு ஜனாசாவை தூக்கி செல்லும் பொழுது அது நல்ல ஜனாசாவாக இருந்தால் அது என்ன செய்யுமாம், என்னை சீக்கிரம் கொண்டு செல்லுங்கள், அல்லாஹ்வுடைய நியாமத்துகளை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லும். இதே ஒரு கெட்டோருடைய ஜனாசாவாக இருந்தால் அது சொல்லுமா, என்னை எங்கே கொண்டு போகிறீங்க, எங்கே கொண்டு போய் என்னை குழியில் தள்ள பார்க்குறீங்க என்று சொல்லும். இதை மனிதன் ஜின்னை தவிர மற்ற எல்லா படைப்புகளும் கேட்கும் அப்படின்னு சொன்னான். அப்போது அந்த மையத்தை கொண்டு போய் இப்போ கபரில் அடக்கிறோமா என்ன,
அப்பொழுது அவருடைய உடலில் ரூஹ் கொடுக்கப்பட்டு அவரை எழுந்து நிற்பாட்டப்படும். நல்லோர்களுடைய உயிர் எழுந்து வச்ச உடனே அந்த கபரில் 2 மலக்குகள் வருவாங்க. அவங்களுக்கு பேர் முபஷிர் பஷீர். சாலிஹீன்கள் நல்லோர்களுக்கு கணக்கு கேட்க வரக்கூடிய அந்த 2 மலக்குகளுக்கு பேர் முபஷிர் பஷீர். நல்ல தோற்றத்தில் வருவாங்க. வந்து கேட்பாங்க, உன்னுடைய அல்லாஹ் யார்? மன் ரப்புக்கே, இவர் அல்லான்பார். மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் எது? இவர் இஸ்லாமுன்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்தை காட்டி மாதா தகூலு ஃபி ஹாதர் ரஜுல், இந்த மனிதனுடைய விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்னு சொன்ன பொழுது இவர் சொல்வார், இவர் தான் எங்களுடைய கடைசி, இவர் தான் எங்களுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹ் என்று சொல்லுவார். இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்போ அந்த மலக்குகள் கேட்பாங்க, உனக்கு எப்படிப்பா இது தெரியும் அப்படிங்கிற பொழுது அந்த சாலிஹான மனிதர் சொல்லுவார், நான் குர்ஆனை ஓதினேன், அதில் விதிக்கப்பட்டதை நான் அமல் செய்தேன், தடுத்ததை நான் தவிர்த்து கொண்டேன், அதிலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவார். அப்போது இந்த உலகத்தில் யார் நியமமாக குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கபரிலே மலக்குகளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய தௌஃபீக்கு கிடைக்கும். அப்போ இப்படி பண்ண உடனே கொஞ்ச நேரம் கழித்து அந்த கபரில் ஒரு அழகான தோற்றத்தில் ஒரு வாலிபர் வருவார். பார்க்க ரொம்ப அழகாக இருப்பார். அவர் வந்த உடனே இவர் கேட்பார், நீங்கள் யாருங்க? இந்த சாலிஹான மனிதர் கேட்பாராம், அம்மா நீங்கள் யாருங்க அப்படின்னு கேட்ட உடனே அவர் அந்த அழகான மனிதர் சொல்வார், நான் வேறு யாரும் இல்லை, உலகத்தில் நீங்கள் செய்து வந்த நல் அமல் நான் தான். உலகத்தில் நீங்கள் தொழுதீங்க, நோன்பு வச்சிங்க, சதகா பண்ணீங்க, ஹஜ்ஜு செஞ்சீங்க, இஹ்லாஸோடு இருந்தீங்க, குர்ஆன் ஓதுனீங்கல்ல, அந்த நல் அமல் நான் தான். இன்று உங்களுக்கு தோழனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே வானத்திலிருந்து அல்லாஹ் சொல்லுவான், என்னுடைய அடியானுக்கு சொர்க்கத்தினுடைய விரிப்பை விரியுங்கள், சொர்க்கத்துடைய ஆடையை அணிய வையுங்கள், சொர்க்கத்திலிருந்து ஒரு கதவை அவருக்கு திறந்து விடுங்கள், சொர்க்கத்திலேருந்து என்ன செய்ய நறுமணங்கள் அவருக்கு வீசும். அப்போ அந்த சாலின்னு சொல்லுவாங்களா, யாரெல்லாம் எனக்கு இப்போவே கியாமத்து வந்தால் நல்லாயிருக்கும், என்னுடைய முன்னோர்கள் எல்லாம் நான் சந்திப்பேனே அப்படின்னு சொன்னோன்னே அல்லாஹ் சொல்லுவானா, இல்லை, கியாமத்துக்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதுவரை நம் கனவுமத்தில் அரூஸ். புது மாப்பிள்ளை முதல் இரவு முடிஞ்சப்புறமா அடுத்த நாள் தூங்குவாரா என்ன, யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி எல்லாம் மன்னரையிலே சொல்லுவானாம், நம் கனவுமத்தில் அரூஸ், புது மாப்பிள்ளையை போல் தூங்குப்பா. அதனால தான் இந்த உலகத்தில் சில இளைஞர்கள் சாலியன்கள் தூங்கவே மாட்டாங்க. ஏங்க கொஞ்சமாச்சு ரெஸ்ட் எடுங்கன்னு கேட்டால், மன்னரையிலே தான் நமக்கு நிம்மதியான தூக்கம் இருக்கிறதே, இங்கே எதற்கு தூக்கம்னு சில சாலியன்கள் சொன்னாங்க. அப்போது இதெல்லாம் முடியுது. இதே நேரத்தில் ஒரு மனிதன் கெட்ட மனிதனாக, காஃபிராகவோ இல்லை முஃமின்கள் ஒரு கெட்ட மனிதனாக இருந்தால் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அவருக்கும் சில மலக்குகள் வருவாங்க, கோரமான அருவருக்கத்தக்க தோற்றத்தில் வருவாங்க, கையில் நாற்றம் பிடித்த ஒரு துணியை கொண்டு வருவாங்க. இப்போ ஒரு சாலிஹான மனிதர் இறக்கும் பொழுது அவருடைய உயிர் வாங்கப்படும் போது அந்த 3 விஷயத்தை எல்லா மனிதர்களும் பார்ப்பாங்க. மலக்குல் மௌத்தை பார்ப்பாங்க, சொர்க்க நரகத்தை பார்ப்பாங்க, அந்த மௌத்தினுடைய அந்த வேதனையை பார்ப்பாங்க. அப்போ நல்ல மனிதர்களுக்கு என்ன சொல்லப்படும், சாலின்களுக்கு அல்லாஹ் தாலா மலக்குகள் சொர்க்கத்தை காட்டுவாங்க, இதுதான்ப்பா நீ போகிற இடம். அப்படியே நரகத்தை காட்டி, நீ பாவம் செஞ்சுருந்தா நீ இங்கே தான் போயிருப்ப, இந்த இடத்துலேருந்து அல்லாஹ் அவங்களே காப்பாற்றிட்டான் நல்லவங்ககிட்ட சொல்லுவாங்க. இதே மாற்றமாக கெட்டவனுடைய உயிர் வாங்கப்படும் பொழுது ரொம்ப கடுமையாக உயிர் வாங்கப்படும். சும்மா சாதாரணமாக இல்லை, ரொம்ப சக்கராத்தினுடைய காலத்தில் அந்த மலக்குல் மௌத்து அந்த உயிரை வாங்குவார். வாங்கப்பட்ட உயிரை இந்த வந்திருந்த மலக்குகள் தங்களுடைய அந்த அழுக்கு படிந்த நாற்றம் பிடித்த அந்த கஃனில் அந்த கெட்டவருடைய ரூஹை சுருட்டிடுவாங்க. நாத்தம் அப்படி ஒரு நாற்றம் அடிக்குமாம். அந்த ரூஹை வானத்துக்கு கொண்டு போவாங்க. முதல் வானத்திலேயே முதல் வானமே திறக்கப்படாது. குர்ஆனில் சொல்கிற மாதிரி லா துஃபத்தஹு அபுவாபுஸ் ஸமா, வானத்தினுடைய கதவுகள் அவங்களுக்கு திறக்கப்படாது, அப்படியே ரிட்டன் வந்துடுவாங்க. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இவர்களை இந்த உயிரை கெட்டோர்களுடைய பட்டியலான சிஜ்ஜீனில் எழுதுங்க அப்படின்ன உடனே 1வது வானத்துலேருந்து ரிட்டன் ஆயிடுவாங்க. 1வது வானத்துக்கு கூட போக மாட்டாங்க. வந்த உடனே அந்த உயிர் அவருடைய உடலுக்கு தரப்படும். அவர் மன்னரையில் எழுந்து அமர வைக்கப்படுவார். அங்கே தான் முன்கர் நக்கீர் என்கின்ற கோரமான தோற்றம் கொண்ட 2 மலக்குகள் இவன்கிட்ட கேள்வி கேட்பாங்க. உன்னுடைய இறைவன் யார், உன்னுடைய தீன் என்ன, இவர் விஷயமா நீ என்ன சொல்கிறான்னு கேட்கும்போது இவர் ஹான்பார், தெரியாத மாதிரியே சொல்லுவார், எனக்கு தெரிலன்பார். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இந்த அடியான் பொய் சொல்கிறான்,
இவன்கிட்ட நபிமார்கள் எல்லாம் வந்துச்சு, இவன் அதை கண்டுக்கலை, அதனால் இவனை வந்து என்ன செய்யுங்க, நரகத்தினுடைய ஆடையை அனுபவியுங்கள், நரகத்தினுடைய விரிப்பை விரியுங்கள், நரகத்திலிருந்து ஒரு வாசலை எனக்கு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லப்படும். நல்லோர்களுக்கு கபர் வந்து விசாலமாகும், கெட்டவங்களுக்கு கபர் அப்படியே நெருக்கி ஒரு விழா பகுதி இன்னொரு விழாவோடு சேர்ந்து. இது உயிர் வாங்கப்படக்கூடிய நேரத்தில் ரூஹுக்கு உண்டான ஒரு ஹாலத். அல்லாஹ் நம்ம எல்லாம் நல்லோர்களுடைய பட்டியலில் ஆக்கியர்கள் புரிவானாங்க. ஒரு தடவை சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மலக்குல் மௌத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டாங்க, நீங்கள் நல்லோர்களுடைய உயிரை எந்த தோற்றத்திலே வாங்க வருவீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. அப்போது மலக்குல் மௌத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னாங்க. திரும்பின உடனே ஒரு தோற்றத்தை காத்துனாங்க. அதை பார்த்தோன்னே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், எவ்வளோ அருமையான அழகான தோற்றம், ஒரு நல்ல மனிதனுக்கு மரணத்திற்கு பின்னால் எந்த நியமத்து கிடைக்காட்டாலும் உங்களை இந்த அழகான தோற்றத்தில் பார்க்குறதே அவருக்கு ஒரு பெரிய நியமத்துன்னா. திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அப்போ கெட்டவங்களுடைய உயிரை எப்படி வாங்குவீங்க? அப்போது அதற்கு ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க, விகாரமான ஒரு தோற்றம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களாம், ஒரு தீய மனிதனுக்கு மறுமையில் எந்த தண்டனை கிடைக்காவிட்டாலும் உங்களை இது போன்ற ஒரு கோரமான ஒரு தோற்றத்தில் பார்ப்பதே அவனுக்கு பெரிய தண்டனைன்னாங்க. அப்போது இந்த ரூ பிரியக்கூடிய அந்த ஹாலத் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஒரு மனிதனுடைய உடல் வந்து அந்த கால் இருக்குது பாருங்கள், கால் நகத்துலேருந்து அதில் அப்படியே ரூ வாங்கப்படும். அப்படியே வாங்கி 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 தொண்டைக்குழியில் வந்து ரூ நிற்கும். என்ன காரணம்? உலகத்தில் 10, 20, 30, 40, 50, 80 வருஷம் அந்த உடலோடு அந்த ரூ ஒட்டிட்டனால அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. அப்போது அது கஷ்டப்பட்டு தான் வாங்கப்படும் சக்கராத்துடைய ஹாலத்தில். நல்லோர்களுக்கும் சக்கராத்துடைய ஹாலத் இருக்கும். அவர்கள் சொர்க்கத்தை பார்த்து கொண்டே இருப்பதினால் அந்த வேதனையை அவர்கள் உணர மாட்டார்கள். இப்போது அல்லாஹ் என்ன செய்வான், கபரில் அந்த ரூஹுகள்லாம் இருக்கும். எப்போ இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதுமாறு அல்லாஹ்விடமிருந்து அவர்கள் ஏவப்படுகிறார்களோ அப்பொழுது சில ரூஹுகள் சொர்க்கத்தில் இருக்கும், சில ரூஹுகள் நரகத்தில் இருக்கும், சில ரூஹுகள் கபரில் இருக்கும். இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம் சூர் ஊதின உடனே எல்லா ரூஹுகளும் அந்த உடலோடு போய் சேர்ந்து நாளை மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் மஹ்ஷருக்கு உடல் ரூஹு ரெண்டும் சேர்ந்து வரும். உடலும் ரூஹும் இரண்டும் சேர்ந்ததாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் மஹ்ஷருக்கு வரும். அங்கே கேள்வி கணக்கு செய்யப்படும். நல்லோர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க, தீயோர்கள் நரகத்திற்கு போயிடுவாங்க. போனதற்கப்புறமா கொம்பு வைக்கப்பட்ட ஒரு ஆடை அங்கே கொண்டு வர, சொர்க்கத்திற்கும் நரகத்துக்கும் மத்தியில் ஒரு கொம்பு உள்ள ஒரு ஆடை கொண்டு வரப்படும். அப்போ சொர்க்கவாசிகள் அல்லாஹ் கூப்பிட்டு இது என்னன்னு தெரியுதான்னு கேட்போம். அப்போ சொர்க்கவாசிகள் சொல்லுவாங்க, ஆமாம் எல்லாம் இதுதான் மவுத்து. நரகவாசிகளை அல்லாஹ் கூப்பிடுவான். நரகவாசிகள் வெளியில் வந்து நரகவாசிகள்கிட்ட அல்லாஹ் கேட்பான், இது என்னன்னு கேட்பான். ஆமாம் இதுவும் வந்து மவுத்துன்னு அவன் சொன்ன உடனே அல்லாஹ் என்ன செய்வான், அந்த ஆட்டை அறுத்து அது மவுத்து அத்தோட மவுத்தாக போச்சு. இந்த உலகத்தில் மவுத்துக்கும் ஒரு நாள் மவுத்து உண்டு. அப்போ அல்லாஹ் சொல்வான், சொர்க்கவாசிகளே நீங்கள் நிரந்தரமாக சொர்க்கத்தில் இருங்கள், நரகவாசிகளே நீங்கள் நிரந்தரமாக நரகத்தில் இருங்கள். இது ரூஹு சம்பந்தமான குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம். இப்போது நமக்கு படிப்பினை என்ன அப்படின்னா, ஒரு மனிதனுடைய உடலுக்கு எப்படி நோய் வருகிறதோ அதே மாதிரி மனிதனுடைய ரூஹுக்கும் நோய் ஏற்படும். தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நோய்க்கும் மருத்துவம் பார்க்கணும், பேய்க்கும் மருத்துவம் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உடலில் ஏற்படக்கூடிய நோயும் உண்டு, ரூஹுக்கு ஏற்படக்கூடிய நோயும் உண்டு. எப்போ ஒரு அடியானுடைய ரூஹு பலகீனமாயிதோ நோய்வாய்ப்பட்டு விடுகிறதோ அவனால் நன்மைகள் செய்ய முடியாது. ரூ பலமாக இருந்தால் அவன் உடலால் பலகீனமாக இருந்தாலும் அவனால் எதையும் செய்ய முடியும். சஹாபாக்கள் பத்ரில் செய்து காட்டியதைப் போல, சஹாபாக்கள் இடத்தில் இருந்த வீரத்தை போல. அப்போது நம்முடைய ரூஹு எதனால் நோய்வாய்ப்படுது? உடல் ஏன் நோய்வாய்ப்படுது? உடலுக்கு தகுதி இல்லாத, உடலுக்கு ஒத்துக்காத உணவுகளை சாப்பிடும் பொழுது உடலுக்கு நோய் ஏற்படுது. ரூஹுக்கு எப்போ நோய் ஏற்படும்? ரூஹுக்கு ஒத்துக்காத செயல்கள், பாவங்கள் செய்கின்ற பொழுது ரூஹுக்கு நோய் ஏற்படும். சிலர் வந்து இந்த பயந்த சுபாவமாக இருப்பாங்க, ஒரு இருட்டை பார்த்தாலும் பயப்படுவாங்க. இதுக்கு என்ன காரணம்? அவருடைய ரூஹு பலகீனமாக இருக்கிறது. சரி, நம்மளுடைய ரூஹை பலப்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதற்கு அழகான ஒரு வழிமுறை தான் நோன்பு என்கின்ற கேடை. நோன்பு என்பது ஆன்மாவை பலப்படுத்தும். குர்ஆன் ஓதுதல் என்பது ஆன்மாவை பலப்படுத்தும், ரூஹை பலமாக்கும். ரூஹ் பலமாக இருக்கின்ற வரை ஷைத்தானால் நம்மை வழிகெடுக்க முடியாது.
எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரூஹுடைய விஷயத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சிந்தனையை சரியாக்க வேண்டும், நம் ரூஹை சரி செய்ய வேண்டும். ரூஹிலே நோய் ஏற்படாமல், பாவத்தினால் ரூஹை பலப்பீனப்படுத்தி விடாமல், இந்த ரமலான் போன்ற காலங்களிலே, ரமலானுக்கு அடுத்த காலங்களிலே நாம் நல் அமல்களிலே ஈடுபட்டு நம்முடைய ரூஹை நாம் பலமாக்கி கொள்வோமாக. வல்ல ரஹ்மான் இந்த ரமலானின் பொருட்டால் நம்முடைய ஆன்மாக்களை எல்லாம் பலப்படுத்துவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.